எடுங்க. பெரியார் மீது அவதூறு பரப்புகிற ஆர்எஸ்எஸின் கைக்கூலி, தமிழர்களின் துரோகி, தமிழர்களின் விரோதி சீமான் என்பவர் தொடர்ந்து தந்தை பெரியார் மீது ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை பரப்புகிறார். தாயோடும் மகளோடும் புணர வேண்டும் என்று பெரியார் சொன்னதாக இவரே ஒரு கட்டுக்கதை அடிச்சு விட்டார். அப்பா அப்படி அந்த தேதியில் பெரியார் எங்கேயுமே பேசலை அப்படின்னு நாங்கள் ஆதாரம் கொடுத்துட்டோம். நீ உண்மையிலே தைரியமான ஆளாக இருந்தால் எங்களோட விவாதிக்கு வரமா இல்லையா? உன் வீடை முற்றுகிட்டு நாங்கள் வந்தோம் இல்லையா? நீ என்ன பண்ண? ஒரு 10 பெண்கள்கிட்ட கட்டையை கொடுத்து பெண்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்ட கோல பையன் நீ விவாதத்துக்கு வான்னு பத்திரிக்கையாளர் தான் கூப்பிடுறேன். நீதி கேட்டு மதுரை நான் தான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பகிரங்கமாக மதுரையில் சீமானோட உருவமே எரிச்சிருக்கோம். நீ சொல்கிற இல்லை கண்ணகி சொல்கிற அந்த மதுரையில் நாங்கள் சீமானோட உருவமே எரிச்சிருக்கிறோம். நீ தைரியம் இருந்தாவா? வெடிகுண்டு வீசு பேசிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரே வழி தமிழ் சீமானுடைய நாக்கே அறுப்புக்கு தான். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம். நேற்று நீ சொன்ன இல்லை வெடிகுண்டு வீசுவோம்னு சொல்லலை, பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவோம்னு சொன்ன, நாங்கள் அணுகுண்டு வீசு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது? நீ சொல்லுகிற வெடிகுண்டு இருக்கு இல்லையா, பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பிரபாகரனுக்கு வெடிகுண்டை கொடுத்ததே பெரியார் இயக்க தலைவர்கள் தான், திராவிட இயக்கம் தான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெரியார் இயக்க தொண்டர்கள் தான் பிரபாகரனுக்கு விடுதலை புலிகளுக்கான அத்தனை உதவி செஞ்சாங்க. நீ எந்த கிழிச்ச? நீ ஒரு ஃபோட்டோஷாப் இருந்தால் உன்னை வந்து கிழிச்சு தூங்க விடுறாங்க. வெறும் ஃபோட்டோஷாப் பண்ணி பிரபாகரன் இருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சு இன்றைக்கி பல இளைஞர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான தொகையை சம்பாதிச்சிருக்கிற பல இளைஞர்கள் வாழ்க்கையை நீ சீரழிச்சிருக்க. உன்னை தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காது. இனி ஒரு முறை தந்தை பெரியார் மீது ஆதாரமற்ற விமர்சனம் செய்ய. இளைஞர்களை தன் வசப்படுத்திட்டு இப்படி போய்கிட்டே இருக்காரு. இதுக்கு என்னதான் வழி, என்ன பண்ணலாம்? இல்லை இளைஞர் நீ போக மாட்டாங்க. இளைஞர்கள் யாருமே அவர்கிட்ட இல்லை. பல இளைஞர்கள் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற விரக்தியில் தான் யாரை பேசினா நம்ம மறுபடியும் லைம் லைட்டுக்கு வருவோம், ஊடக வெளிச்சத்துக்கு வருவோம். அப்போ தந்தை பெரியாராக தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்காரு. தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 94 வயது வரை மூத்திரச்சரியை தூக்கிட்டு போராடியது ஒரே தலைவர் பெரியார் தான். அந்த பெரியாரை இழிவுபடுத்தினால் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் நமக்கு எதிராக திரளும். அப்போ மீண்டும் நம்ம ஊடக வெளிச்சத்துக்கு வரலாம், எப்படியாவது அந்த இளைஞரை தக்க வைக்கலாம் என்கிற கனவு என்றார். ஆனால் ஒருபோதும் சீமானால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் சவால் விடுறோம். 2026 துடை தெரிவோம். இந்த சீமான்கிற கட்சியே இருக்காது. நீங்கள் சவால் விட்டுங்க. மாப்பா மணியமுதன், தலைவர், திராவிடர் பெரியார் கழகம். இந்த போராட்டத்தை பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைச்சிருக்கோம். இதில் தமிழ் புலி கட்சி, ஆதித்தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, பழங்குடி தமிழர் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறாங்க.